வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே 27லேருந்து மே 31 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான ரீடிங் தான். இப்போது கடந்த வாரங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வச்சே உங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போது இந்த ஜூன் மாதம் தொடக்கமும் எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த ரீடிங் மூலியமாகவும் இதுக்கு முன்னாடி அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள ரீடிங்கை வச்சு உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாது. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. உங்கள் மொதல் ஆரக்கல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க உங்களுக்கு லெமன் பாம், அட்ராக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சக்ஸஸ். அப்போது இது பல வகையில் சொல்லலாம், பல விதங்களில் சொல்லலாம். பட் எனக்கு அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உடல் பருமனத்தை இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டு வரீங்க. சில பேர் நான் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும், ஓகே நான் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், அது ஒரு விஷயம். அப்புறம் ஜிம்முக்கு போகிறது, ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுறது, இப்படியெல்லாம் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, உத்தியோகத்தில் ஒரு சில பேர் நல்லா வேலை செஞ்சுட்டு வரீங்க, இல்லை ஒரு நல்ல ஏன்னா சிம்மராசிக்காரவங்க பொதுவாகவே ஒரு லீடர்ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஒரு சின்ன குழுவாக இருந்தாலும் கூட அதில் நீங்கள் தான் அதுக்கு ஒரு லீடராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னாலும் அது யாருக்கு கொடுத்தா அந்த வேலை ஆகும் அப்படிங்கிற திறமையும் சிம்மராசிக்காரவங்களுக்கு இருக்குது. அப்படி பார்க்க போனால் அந்த அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்குது. அப்போ இவர்கிட்ட கொடுப்போம், இவர் சிறப்பாக செய்வார். சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. த வே யூ கேரி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னா நீங்களே உங்களை கொண்டுட்டு வர்றது, இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது பக்குவமாக செய்கிறது, அது மற்றவங்களே இன்ஸ்பயர் பண்ணுது. வேலைன்னு ஒன்று செஞ்சால் இவர் மாதிரி செய்யணும், அந்த மாதிரி சொல்லப்படுது. பட் ஃப்ரெண்ட்ஷிப், அப்போ வேலை இடத்துல இல்லை வெளியே இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல பாண்டிங் அண்ட் சக்ஸஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய டெராட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய மொதல் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். The Four of Pentacles. அப்போ ஏதோ ஒரு சமப்படுத்திக்கிறது, பேலன்ஸ் இருக்குது. அப்போ எதிலோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க, ஒரு ஆரம்பம் இல்லை ஒரு தொடக்கம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணும் பொழுது அதை சரியாக நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் இல்லாததை இதிலிருந்து இதில் போட்டு பண்ணுறதும், இதில் இல்லாததை இதில் இருந்து இங்கே போட்டு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ தெளிவாக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி காட்டு நமக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் கவனம் வேணும். கூட்டாளி வட்டாரங்கள், நண்பர்கள் வட்டாரங்களில், உத்தியோக வட்டாரங்கள், சொந்தக்காரங்க வட்டாரத்தில் மட்டும் கந்திஷ்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொறாமை அப்படின்னும் இதில் காணப்படுது. கொஞ்சம் கவனம் வேணும். ஓகே, இருந்தாலும் உங்களோட அடுத்த காட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே ரெண்டாவது கார்ட் கிங் ஆஃப் பென்டகல்ஸ். அப்போ நம்ம உங்களுடைய மூணாவது காட்டையும் பார்த்துடலாம். The Five of Pentacles. ஓகே, இந்த கிங் ஆஃப் பென்டகல்ஸ் வெற்றியை நோக்கி நீங்கள் போகணுன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க. அந்த உறுதிங்கிறது இது எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த கிங் ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது பௌதிக ரீதியாக வெற்றி அடையணும், எனக்கு இப்போ பணம் இருக்குது இல்லை பணம் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க இல்லை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கவனமாக யோசித்து திட்டம் போட்டு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏன் இந்த ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னா, குடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் கவனம் வேணும். சில பேர் வாங்கிட்டு எங்கே சொல்லாமலே ஓடி போயிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த கார்ட்ஸை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன், ஏன் இந்த 3 கார்டுன்னு. இந்த 4 ஆஃப் பென்டகல்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதில் மறைமுகமாக ஏதோ ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படுது. ஏன்னா 5 ஆஃப் பென்டகல்ஸுங்கிறது ஏமாற்றம், ஏமாந்து போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, தொடங்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தருது. பௌதீக ரீதியாகவும் ஒரு சக்ஸஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு வெற்றி தருது.
அப்போ நட்பு ரீதியாக ஏதோ ஒரு ஏமாந்து போகிறீங்களா, இல்லை நீங்கள் தான் ஏமாத்துறீங்களா தெரியல. அதனால நம்ம அதை கவனமாக பார்ப்போம். இது என்ன, ஏன்னா இது வந்து பண ரீதியாக குடுக்கல், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பென்டிகல்ஸ் பென்டிகல்ஸ் அண்ட் பென்டிகல்ஸ். அப்போ பண ரீதியாக ஏதோ ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம் கொடுத்துட்டீங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில பேர் வந்து உறவு ரீதியாக பிரிஞ்சு போகிறீங்க, இல்லை பிரிஞ்சு இருக்கிறீங்க. அதுவும் எதனாலனா இந்த பணம் ரீதியாக, கடன் ரீதியாக, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து இப்போ ஒவ்வொரு காட்டுக்கும் வந்து ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 4 ஆஃப் பென்டிகல்ஸ் எதனால வந்திருக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே 27லேருந்து மே 31, இந்த 4 ஆஃப் பென்டிகல்ஸ் எதனால இருக்குது, அப்படி எதனால வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அதே தான் நான் சொன்னது போல். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை மேல் படிப்பு படிக்கணும், ஒரு கோர்ஸ் எடுத்து செய்யணும், இல்லை ஒரு சின்ன குரூப்புக்கு நீங்கள் ஒரு லீடராக வரீங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தான் ஒரு ஒரு முன்னேதிரி, எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த கார்டு சொல்லுது. அப்போ இதிலிருந்து நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிறத எடுத்து இதில் போட்டு சமப்படுத்திக்கிறதும், இதில் இருக்கிறத எடுத்து இதில் போட்டு சமப்படுத்திக்கிறது உண்டான திறமை உங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து ஒரு கண்திஷ்டி, பொறாமை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லப்படுது. கூட்டாளியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் உங்களுடைய கோவர்க்கர்ஸ், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதை. இப்போ நம்ம இதுக்கும் பார்த்துருவோம் ஏன் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எதனால அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரவங்க மே 27லேருந்து மே 31 இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்காங்க. என்ன செய்தி உங்களுக்கு, இந்த கார்ட் வந்து தலைகிலியாக வந்திருக்காங்க, பார்க்கலாம். அப்போ அதே தாங்க பேஜ் ஆஃப் வான்ஸ் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமை, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பணம், அறிவு, ஞானம், கலை, அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை சமப்படுத்தி கொண்டுட்டு போகிறீங்க. இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது, ஒரு லீடர்ஷிப்க்கு வரீங்க, சம்பள உயர்வு கிடைக்கிது. ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக சமப்படுத்தி பேலன்ஸ் பண்ணுறீங்க. இங்கேயும் நீங்கள் அதை பக்குவமாக கொண்டுட்டு போகிறீங்க, நல்லபடியாக கொண்டு போகிறீங்க. இருக்கிற திறமைகளை வச்சு, இருக்கிற பணத்தை வச்சு கொண்டுட்டு போகிறீங்க. ஒரு சின்ன ஆசையும் நீங்கள் படுறீங்க, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நல்லா கவனமாக யோசித்து பண்ணுறீங்க. ஆனால் ஏன் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்னால் ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருக்கோம். அது உறவு ரீதியாகவும் இருக்கு, ஏன்னா உங்களுக்கு உறவும் சொல்லப்படுது இந்த காட்டில். உறவு ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம். ஒரு தோல்வி ஒன்று ஏற்படுது, ஒரு ஏமாற்றம் ஒன்று ஏற்படுது. அதுலேருந்து மீண்டு வந்து இருக்கிறத வச்சு நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, ஒரு விஷயத்தை முன்னேறி போகிறீங்க. அதுதான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா யாரோ இங்கே ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ வந்து எப்படி இவ்வளவு பண்ணிட்டாலே, இவ்வளவு பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு பொறாமை ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை. இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு விட்டுட்டு போகிறது, சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போகிறது, ஏமாற்றம், துரோகம் அப்படின்னு. ஆனால் இது பண ரீதியாக தான், ஏன்னா உங்களுக்கு 3மே பணம் தான், பணம், சொத்து, பௌதீக விஷயங்கள் இந்த மாதிரி. பட் ஏன் இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன் 5 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே 27லேருந்து மே 31 இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே ஓகே, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான். அப்போ நீங்கள் ஏதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு 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 வளர்ச்சியை அடையிறீங்க, ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு, அட்ராக்ஷன். அப்போ உங்களை பார்த்து ஆஹா இவர் மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர்லையும், சில பேர் ஆஹா இவன் எப்படி இப்படி வந்தார், எப்படி இந்த பொண்ணு இப்படி வந்தது, அதில் ஒரு பொறாமை, போட்டி இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட ஒருத்தவங்களை ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்படி வீடெல்லாம் வாங்கினாங்க, ரொம்ப சிரமப்பட்டு முன்னாடி ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்களே, விட்டுட்டு போயிருப்பாங்களே, எப்படி இதை வாங்கினாங்க, எப்படி செஞ்சாங்க. போட்டி, பொறாமை இருக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களை பாராட்டக்கூடியவங்களும் உங்களை போல இப்படி இருந்தாலும் இப்படியும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணமும் நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. ஸோ ஏன் இதை விட்டுட்டு போகிறாங்க, இது எதனால இந்த பண பிரச்சனைனா
அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்களை வேண்டான்னு சொல்லி விலகி வச்சிருப்பீங்கல்ல, அவங்களால உங்களுக்கு வந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். அப்போ தொழில் பண்ணுறீங்க, உறவு ரீதியாக இப்போ நீங்கள் பிரிஞ்சு வாழ்கிறீங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு இருக்கிறீங்களா, அவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. காசு ரீதியாக கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. நண்பர்கள் இவன் ஏற்கனவே எனக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பான், இவன் எனக்கு செய்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாந்து போயிருப்பாங்க. ஒரு வார்த்தை ஆமான்னு சொன்னால் இன்ன வரைக்கும் மூச்சங்கானும் பேச்சங்கானும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிறது தான். அவங்களால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும், அவங்களால நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் இந்த 5 of Pentaclesனால், நீங்கள் இப்போ அந்த முடிவு எடுத்து வெட்டி விட்றீங்க, எனக்கு இனிமேல் இது வேண்டாம். ஏன்னா என்கிட்ட வாங்கிட்டு இப்போ நான் வாங்கலைன்னு சொல்கிறதும், என்கிட்ட நீ சரின்னு சொல்லிட்டு இப்போ என்னால் முடியாது அப்படிங்கிறதும், அப்புறம் சில பேர் வாங்கிட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சிம்ம ராசிக்காரங்க வெட்டி விட்றீங்க, வேண்டாம் எனக்கு இது வேண்டாம், பேச்சு மூலியமாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வெட்டி விட்றீங்க. ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, அந்த தொடக்கம் கொஞ்சம் கவனம் வேணும். சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் ஆரம்பிக்கிற விஷயங்களில் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சுற்றி யார் இருக்காங்க, உங்களை நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்க மூலிமா ஆரம்பிக்கிறீங்கன்னா கவனம் வேணும். அதுதாங்க சொல்ல வராங்க. ஸோ மொத்தமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு மே 27லேருந்து மே 31 மொத்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்தி வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செய்திகளை வச்சே உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிய வந்துடும். ஜூன் மாதம் தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி நீங்கள் கொண்டுட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதும் இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை, ஒரு அறிவுரை, எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், ஒரு கைடன்ஸ். சிம்ம ராசிக்காரங்க ஓகே, அதே தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. நைட் ஆஃப் வான்ஸுங்கிறது பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. ஆனால் உங்கள் கையில் பணம் இருக்குது, வசதிகள் இருக்குது, அறிவு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய திறமையும் அது உங்ககிட்ட பலம் இருக்குது. அப்போ நைட் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா இது பொறுமையாக போகிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வெற்றி உண்மையில் காத்துக்கிட்டு இருக்குது. சில பேர் வெற்றியை நீங்களே பார்க்குறீங்க. அப்போ வெற்றி இருக்குது, பொறுமையாக போங்க. சிம்ம ராசிக்காரவங்க 6வது மாதம் எப்படி இருக்குங்கிறத இதை வச்சு ஒரு எச்சரிக்கையாக வச்சு 6வது மாதத்தை நீங்கள் தொடங்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.